உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் காத்தீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் காத்தீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீர். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வில் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என்னையாக வந்தவரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் பக்கத்தில் இருப்பவரே. உயர்விலும் தாழ்விலும் என்னையாக வந்தவரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, முகத்தை என் கையில் மறைந்தவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, முகத்தை என் கையில் மறைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, என்றும் மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நடந்த எல்லா ஆராதனையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். அல்லேலூயா. ஒரு ஆராதனை கூட ஆமென் தவறவிடாமல் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு அனுப்பி தந்தார். ஒரு புதிய வருடத்தை காணப்போகிறோம். புதிய வருட தரிசனங்களோடு நாம் புதிய வருடத்தில் நுழைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகள் என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். எண்ணத்தை செலுத்துவேன். எல்லாரும் சொல்லுங்க, எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதம் 116:12. சங்கீதம் 116. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, சங்கீதக்காரன் ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார்த்து சொல்லுகிறான்,
கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் என்ன செய்தாராம்? நிறைய உபகாரங்கள் செய்தார். அல்லேலூயா. சங்கீதம் 103 அதிகாரத்திலே நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு உபகாரங்கள் செய்கிறவர். அல்லேலூயா. உபகாரங்கள் என்று சொன்னால் ஃபேவர், நமக்கு ஃபேவரா இருந்து சில காரியங்களை நமக்கு செய்கிறவர். அப்புறம் உபகாரங்கள் என்று சொன்னால் நமக்கு நிறைய பெனிஃபிட் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஆமென். நான் விருதாவா என்ன செய்யவில்லை? கர்த்தரை தேடவில்லை. ஆண்டவரும் நம்மை நீங்கள் என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் சொல்லவும் இல்லை. நமக்கு நிறைய உபகாரங்களை தருவார். நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆமென். கர்த்தரை தேடுறதுனால என்ன இருக்கு? அது இம்மையிலும் இருக்கு, மறுமையிலும் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு என்ன செய்வதில்லை? இறந்து கிடப்பது இல்லை. ஏன்னா நீதிமானுக்காக நிறைய நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதனால உபகாரங்கள் என்று சொல்லும்போது அதுல ஒன்று பெனிஃபிட். ஆமென் சொல்லுங்க. இன்னொன்று உதவி, ஹெல்ப். ஆமென். நமக்கு கர்த்தர் ஒத்தாசையாக நின்று இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று சர்வீஸ். சர்வீஸ்ங்கிறது நமக்கு ஒரு பணிவிடையை போல தேவன் நமக்கு தேவதூதர்களை வைத்து என்ன செய்கிறார்? பணிவிடை செய்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்கள். எல்லாரும் சொல்லுங்க. நிறைய ஃபேவர் கொடுத்திருக்கிறார், நிறைய பெனிஃபிட் கொடுக்கிறாரு, நிறைய குட்னஸ் கொடுக்கிறாரு. கர்த்தர் நமக்கு நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மறவாமன்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். தாவீது அடுத்த வார்த்தையில் என்ன சொல்றான்? 13வது வசனத்துல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமென். முதல்ல எனக்கு என்ன கேட்கிறான்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு ரெண்டாவது சொல்றான், என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இதை தவிர நான் தேவனுக்கு பெருசா ஒன்றும் நம்மால செய்ய முடியாது. அவரை தொழுது கொள்ளுவதுதான் நாம் அவருக்கு செய்கிற ஒரு பெரிய பிரதிபலன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா போதுமா? என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். எல்லாரும் சொல்லுங்க. எதை எப்படி தொழுது கொள்ளுவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தோடு நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆமென். தாவீது ஒரு பாத்திரத்தை சொல்றான். அந்த பாத்திரம் the vessel of salvation, ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்புங்கிறது விலையேற பெற்றது, ஆனா அது நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. விலையேற பெற்றது எப்படி கிடைக்கிறது? அதனாலதான் நிறைய நேரம் நமக்கும் அதனுடைய மதிப்பு தெரியல. நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போதும் அதனுடைய மதிப்பு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஏன்னா அந்த விலையேற பெற்றதை நம்ம எப்படி பெற்றோம்? ரோமர் 3 அதிகாரத்தில் இலவசமா. எல்லாரும் சொல்லுங்க.
ஆமென். தேவன் அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை நம்ம காஸ்ட் பண்ணல, இலவசமாய் பெற்றோம். அதனாலதான் இயேசு சொல்றார் மத்தேயு 10:8, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா என்ன செய்யுங்கள், கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ரட்சிப்பு இலவசமாக இருந்தாலும் அது விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் என்பது விலையேற பெற்றது. அந்த அனுபவத்தோடு நான் என்ன செய்வேன், கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சங்கீதக்காரன் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பாத்திரம் வெறுமையான பாத்திரம் அல்ல. அந்த பாத்திரம் எப்படி பாத்திரம் அல்ல? ஏன்னா சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் பாத்திரம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமா சொல்லுங்க. அப்படியானால் அந்த பாத்திரத்தை தேவன் வெறுமையாய் வைக்கவில்லை, நிரப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒரு பாத்திரம், உங்களுக்குள்ளே தேவன் நிறைய காரியங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். ஒண்ணுமில்லைன்னு சொல்லவே கூடாது, எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கன்னு சொல்லாதீங்க, தேவன் நிறைய உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, தெய்வீக அன்பு இருக்கிறது. தேவனுடைய அன்பினாலே அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை பெற்றவர்கள், மற்றவங்க பார்க்கிறவர்கள். ஹல்லேலூயா. somebody seeing the love of God. ஆனா நம்ம என்ன பண்றோம், நாம் பெற்றவர்கள், தேவனுடைய அன்பை பெற்றவர்கள். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் 5:8 வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்ப ரட்சிப்புக்குள்ளே என்ன இருக்கிறது, அன்பு இருக்கிறது. என்ன அன்பு? தெய்வீக அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய ஒரேபராகிய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ளே முதல்ல என்ன இருக்கிறது, தெய்வீக அன்பு இருக்கிறது, டிவைன் லவ் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த அன்பு தான் நம்மை ஆராதனைக்கு கொண்டு வருகிறது. அந்த அன்பு தான் நம்மை கொடுக்க வைக்கிறது. அந்த அன்பு தான் நம்மை ஜெபிக்க வைக்கிறது. அந்த அன்பு தான் நம்மை உழைக்க வைக்கிறது. நம்ம யாருடைய நிர்பந்தத்திற்கும் உள்ளானவர்கள் அல்ல, நாம் நிர்பந்தம் இல்லாதவர்கள். ஆமென் சொல்லுங்க. சுயாதீனம் உள்ளவர்கள். ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு, சுயாதீனம் உள்ளவர்கள். அப்படி பழைய ஆரம்ப கால சபையில் சுயாதீனம் உள்ளவர்களை ஒரு சில காரியத்திற்கு அடிமைப்படுத்துவதற்கு சில கள்ள உபதேசக்காரர்கள் அந்த சபைக்குள்ளே நுழைந்தார்கள். அதை தான் பவுல் ரொம்ப கண்டிக்கிறான். உங்களுடைய சுயாதீனத்தை உளவு பார்த்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நியாய பிரமாணத்தை உள்ள கொண்டு புகுத்தி தேவனுடைய கிருபையின் பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. அருமையானவர்களே, நாம் எல்லாரும் விடுதலை பெற்றவர்கள். நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, அது சுயாதீன பிரமாணம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கிறது, தெய்வீக அன்பு இருக்கிறது. ஆமென். அந்த அன்பு தான் நம்மளை ஜெபிக்க ஏவுகிறது, கொடுக்க ஏவுகிறது, உழைக்க ஏவுகிறது, கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் தியாகம் பண்ணவும் ஏவுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது, தேவனுடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா.
எபேசியர் 2:8 அந்த கிருபையை வைத்துதான் நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். 2 கொரிந்தியர் 6:1 ஒருவனும் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? புத்தி சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை. The grace of God. அந்த தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருக்க போய் தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தரை ஆராதிக்க ஓடி ஓடி நம்ம வந்திருக்க காரணம் என்ன? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே நம்ம பாத்திரம் எப்படி இருக்கிறது? நிரம்பி இருக்கிறது. தெய்வீக அன்பினாலே நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கிறது? அதனாலதான் கிருபையினால ஆராதனை. தேவனுடைய அன்பினால நம்ம அவரை என்ன செய்கிறோம்? அவரை தொழுது கொள்ளுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவதாக அந்த அந்த ரட்சிப்பின் பாத்திரத்திற்குள்ளே the mercy of God. What is in the vessel? தேவனுடைய இரக்கம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புலம்பல் 3 வாசிக்கிறோம், அவருடைய இரக்கத்திற்கு என்ன இல்லையா? முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ரோமர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு அவன் சொல்றான், இதை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய இரக்கங்கள். எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய இரக்கங்கள். தாவீது சொல்லுமா, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், மனுஷருடைய கையில விழுவதை பார்க்கிலும் நான் கர்த்தருடைய கையில் விழுவது நல்லது, ஏன்னா அவருடைய இரக்கம் மகா பெரியது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஏன்னா அவர் அடிக்கிறவருமா இருந்தாலும் அவர் அணைக்கிறவராத்தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீதுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கிறான் தீர்க்கதரிசி. அவன் செஞ்ச தப்புக்கு 3 ஆப்ஷன். அதுல ஒண்ணுதான் தேவனுடைய கரம். ஆமென். அப்ப அவன் சொல்றான், நான் தேவனுடைய கையில் என்ன செய்வேனாக? விழுவேனாக. சத்துரு கையில நான் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. எதிரி என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ள கூடாது. நான் தேவனுடைய கரத்தில் விழுவேனானால் தேவனுடைய கரத்தில் இரக்கம் இருக்கிறது. அந்த இரக்கம் என்னை தூக்கிவிடும். அல்லேலூயா. நீங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வரும்போது முதல்ல தெய்வீக அன்பினாலே நிரப்பப்படுகிறோம். இரண்டாவது தேவனுடைய கிருபையினாலே நிரம்பின பாத்திரமாய் நம்முடைய பாத்திரம் மாறுகிறது. மூன்றாவதாக the mercy of God, தேவனுடைய இரக்கம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். ஆமா, நம்ம ஆண்டவர் மாதிரி இரக்கமுள்ளவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணி சூரியனை உதிக்க பண்றார். உன்னுடைய பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் எப்படி இருக்கேங்கிறாரு. ஆமா, நம்முடைய ஆண்டவருடைய இரக்கத்திலே நாம் நின்று கொண்டு அவருக்காக வாழ வேண்டும். நம்முடைய திறமையை வச்சில்ல, அவருடைய இரக்கம். அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? தெய்வீக முதல் அன்பு, இரண்டாவது என்ன சொன்னேன்? கிருபை, மூன்றாவது தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. நாலாவதாக இந்த கைண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கிறது சொல்லுங்க? தேவனுடைய தயவு. தயவுன்னு சொல்லக்கூடாது, என்ன தயவு? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு மட்டும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்தா எவனும் அவனை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ தயவு மட்டும் உங்க வாழ்க்கையில் இருந்தா எந்த மனுஷனும் உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது.
எந்த பிரச்சனைகளும் உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. அதனால தேவ தயவு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 2:24. தேவனுடைய தயவு உன்னை குணமாக்குகிறது என்று, குணமாக்கும்படி ஏவுகிறது. ஒருவேளை 3:24 இருக்குக்கலாம். தேவனுடைய தயவு என்ன செய்கிறது? நம்மை குணமாக்கும்படி தேவ தயவு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய தயவு. ஆமென். உம்முடைய தயவுக்கு நாங்கள் யார் இல்லை, பாத்திரவான்கள் அல்ல. தேவனுடைய தயவு அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால அவருடைய கண்கள்ல நமக்கு என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் எஸ்தர் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு தகப்பன் இல்லை, தாயும் இல்லை, அனாதையாக இருந்தாள். அவருடைய சித்தப்பா தான் அவளை எடுத்து வளர்த்தாங்க. ஆனால் அவள் ராஜாத்தியாக தேர்வு செய்வதற்கு தேவனுடைய தயவு அவளுக்கு தேவைப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அவள் கன்னி மாடத்தில் இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் மேல என்ன கிடைச்சதான்? யாரெல்லாம் எஸ்தரை பார்த்தாங்களோ அவங்களுக்கு தயவு கிடைச்சது. தேவ தயவு உயர்வு. சொல்லுங்க, தேவ தயவு நமது வாழ்க்கையின் உயர்வு. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் உயர்வதற்கு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய தயவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய தயவினாலே எப்படி வாழ்ந்தார்களாம்? செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செல்வமாய் வாழ விரும்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? தேவனுடைய தயவு தேவை. ஆமென். இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய தயவு கிடைக்குமான்னு பார்க்கிறோம். பெரிய பணக்காரனுடைய தயவு கிடைக்குமான்னு பார்க்கிறோம். பெரிய அதிகாரியினுடைய தயவு கிடைக்குமான்னு பார்க்கிறோம். ஆனா இவை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு எது அதிகம் தேவை? தேவனுடைய தயவு தேவை. தேவனுடைய தயவு இருந்தாதான் மனுஷருடைய தயவு வரும். இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது அவர் மனுஷருடைய தயவில என்ன செய்தாரா? விருத்தி அடைந்தார். அதற்கு முன்னால் அவர் தேவ கிருபையிலும் விருத்தி அடைந்தார். அப்ப தேவ தயவு இருந்தாதான் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. நீங்க வேலை செய்யறவங்களா இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நமக்கு மனுஷருடைய தயவு தேவை. ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய தயவு எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்குன்னா, தேவனுடைய தயவிலே அவன் வாழும்போது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எதுல வாழணும்? தேவ தயவிலே நீங்கள் வாழும்போது மனுஷருடைய தயவு தன்னால வரும். நம்ம மனுஷருடைய தயவுக்கு அங்கேயும் ஓட வேணாம். அவன் காலை பிடிச்சு என்ன செய்ய வேணாம்? கெஞ்ச வேணாம். தேவனுடைய தயவு நம்ம மேல இருந்தா மனுஷருடைய தயவு நம்ம மேல வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் இருக்கிறது என்ன? தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவிலே நீங்கள் செல்வமாய் வாழ்வீர்கள். தேவனுடைய தயவிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆமென். அதனால அவருடைய தயவுக்காக நம்ம அதிகமா ரிஸ்க் எடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய தயவு எனக்கு தேவை. நான் யாரை பார்க்க போறேனோ அவங்க கண்கள்ல எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். யாக்கோபு பயந்துகிட்டு சொந்த ஊருக்கு போறான். சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அண்ணனை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வேலைக்காரர்கிட்ட ஆடுகளை எல்லாம் என்ன செய்யறான்? கொடுத்து அனுப்புறான். ஆனா வேலைக்காரங்க திரும்பி வந்து சொல்றாங்க, ஐயா, நாங்களும் உங்க அண்ணனை பார்க்க போனோம், அவரும் உங்களை பார்க்க வர்றாரு. அல்லேலூயா. அவரும் உங்களை பார்க்க வர்றாருங்கிறது பிரச்சனை இல்லை, 400 பேரோட வர்றாரு. இப்பதான் என்ன ஆயிடுச்சு? ஆமா, யாக்கோபுக்கு பழைய நினைவெல்லாம் வந்தது.
கூழு காய்ச்சிக்கிட்டு இருந்த எண்ணெய் வந்துச்சு. கூழு காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே அண்ணனை ஏமாத்தினான் பாருங்க. அந்த சிவப்பான கூழிலே ஏசா ஆர்வம் கொண்டு அந்த கூழில எனக்கு கொஞ்சம் தா என்று கேட்கிறான். அதற்கு யாக்கோபு என்ன சொன்னா, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எழுதி கூட அப்ப தாரேன்னா. இது அப்ப அவனுக்கு பெருசா தெரியல. ஏனென்றால் அவன் இளைத்திருந்தான். அதனால அவனுக்கு என்ன பேர் வந்தது? ஏதோம் என்கிற பேர் வந்துச்சு. இழைச்சி போய் கூழுதான் இப்ப முக்கியமா இருந்தது. இப்ப அதெல்லாம் யாருக்கு ஞாபகம் வருது? இப்படியெல்லாம் ஏமாத்திட்டோமே, இப்ப வர்றானே, சும்மா வந்தா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். எத்தனை பேரோட வர்றான்? ஆமா, இவனுக்கிட்டே ஆள் இருக்காங்க, வேலையாள் இருக்காங்க, வேலைக்காரி இருக்காங்க, ஆடு மாடெல்லாம் ஒரு ஊரே திரண்டு வந்துகிட்டு இருக்கு. யாக்கோபு சும்மா வரல. எத்தனை பரிவாரங்களோட வர்றான்? 2 பரிவாரங்களோட வந்துகிட்டு இருக்கிறான். பால் கொடுக்கிற ஒட்டகமே 30 இருந்துச்சான். ஒரு ஒட்டகம் இப்போ உள்ள மதிப்புக்கு ஒரு ஆடிக்காருக்கு சமானம். அவ்வளோ காஸ்ட்லியா இருந்தது அந்த காலத்துல. இதெல்லாம் அவனுக்கு வேலைக்காரிகளும் இருந்தாங்க. ஆனாலும் அவனுக்குள்ள என்ன வந்து விட்டது? பயம் வந்து விட்டது. இப்ப இத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இன்னொரு ஆசீர்வாதம் எனக்கு தேவை. அதுதான் என்னை பார்க்கிறவருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? பொழுது விடுகிறது, என்னை போக விடுன்னு சொன்னவன் அவன் என்ன சொல்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. யாக்கோபுக்கு என்ன குறையா இருந்தான்? ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறைவில்லாம இருந்தான். இப்ப அவனுக்கு தேவை, ஆமென், தேவ தயவு. தேவ தயவு அவன் மேல வந்துருச்சுன்னா மனுஷருடைய தயவு வந்துவிடும். அதனால கர்த்தரை ஆராதிக்கிற ரட்சிப்பின் பாத்திரத்திலே என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய தயவுக்கு உங்களை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய தயவுக்கு எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தயவை வாங்கிட்டு போனோம். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரையாவது சந்திக்க போனோம்னா, அல்லது எக்ஸாம் எழுத போனா, படிக்க போனா, அல்லது இன்டர்வியூ போனா, நீங்க எங்க போனாலும் முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? தேவனுடைய தயவு தேவை. அப்படி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாக்கோபு சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இது என்னடா இது? எல்லாம் அவன் இத்தனை பரிவாரமா வந்துகிட்டு ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, அவன் கேட்ட ஆசீர்வாதம் என்ன? இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரும் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாரு. ஏசாவும் 400 பேரோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? வந்துகிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் உள்பக்கம் ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் யாக்கோபுனாலே என்ன பேரு? தந்திரசாலி. அதனால அவன் எப்படி அந்த வரிசைப்படுத்துறான் பாருங்க. முதல்ல அவனுக்கு பிடிக்காதவங்களா முன்னாடி வைக்கிறான். எதுக்கு? அவன் அடிச்சாலும் கொன்னாலும் கொண்டு போட்டுருன்னு ரொம்ப டெக்னிக்கலா பண்றான். யாக்கோபு டெக்னிக்கல் மேன். அதனால அவன் வாழ்க்கையில ரொம்ப வேதனையும் இருந்துச்சு. ஓவரா டெக்னிக்கலா போகக்கூடாது, அங்க வேதனையும் இருக்கும். யாக்கோபுடைய லைஃப்ல பாருங்க, அவனுடைய அந்திய காலங்கள் முழுவதும் எப்படிதான் இருந்தது? யோசேப்பை காணாம எவ்வளவு வேதனை. அது அவன் வாழ்நாளெல்லாம் பயங்கர வேதனை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அது இப்போ நமக்கு தேவையில்லை. அருமையானவர்களே, ஆனா என்ன நடந்தது? தேவனுடைய தயவு அவன் மேலே இறங்கினது. அல்லேலூயா. 400 பேரோட வந்த ஏசா யாக்கோபை பார்த்தோன்னு ஓடி போய் என்ன செஞ்சிட்டான்? கட்டி பிடிச்சு ஆள ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க? என் அண்ணன் பழசெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அவனை ஏமாத்தி சேஷபுத்திர பாகத்தை வாங்கினது எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அவனை மறக்க வைத்தது என்னது? The kind of God. Hallelujah. தேவ தயவு உங்கள் மேல இருக்குமானால் மற்றவர்கள் நம்ம மேல வைராக்கியம் கொள்றதெல்லாம் அவங்களே மறந்து போயிடுவாங்க. Hallelujah. ஆமா, இந்த பாம்பிராணின்னு ஒன்று முந்தியெல்லாம் நிறைய இருக்கும். இந்த அரணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப விஷம் உள்ளது தானா. கடிக்க வேகமா வருமா நம்மளை, ஆனா கிட்ட வந்தோடனே என்ன செஞ்சிருமா? மறந்து போயிருமா. சில நாட்களுக்கு முன்னால ஒரு ஊழியக்காருடைய மனைவி, பாய்ஸ் ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ற சகோதரி, அவங்க
செப்பல் மாட்டுறதுக்கு குனிஞ்சி செப்பலை மாட்டியிருக்கிறாங்க. அது ஷூ டைப்பில் உள்ள செப்பல். அதுக்குள்ள இவ்வளோண்டு ஒரு பாம்பு இருந்து, அது என்ன பாம்புன்னே தெரியல. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ரொம்ப ஓடி ஆடி பிள்ளைகளை விளையாட விடாதீங்க. இப்போ அந்த தம்பி இம்மானுவேல் பாருங்கள், வீட்டுக்குள்ளே அவன் விழுந்து இப்போ ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. நம்ம ரொம்ப அதிகமாக ஜெபிக்கணும். அதில் அந்த பிள்ளைங்க, சில பிள்ளைங்க இந்த ஓடுறது, வேகமாக ஓடுறது. அதனால தான் அவன் அடிக்கடி இந்த கதவெல்லாம் அடைக்க சொல்கிறது. அதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க விளையாடுங்க. ஒரே வேகமாக ஓடுறது, விழுறது, எப்போ அடி எங்கேயாவது பட்டுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அந்த சகோதரி பாருங்க, அந்த ஷூக்குள்ள, அது சின்ன பெரிய ஷூ இல்லை, ஜென்ஸ் மாட்டுற ஷூனா பெருசாக இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன பாம்பு இருந்து கடித்து 10 நிமிஷத்தில் ஷாப்பிங் போகிறது கிளம்புறாங்க. 10 நிமிஷத்தில் அந்த சகோதரி உடனே விஷம் ஏறி உடல்லாம் கருத்து இறந்துருக்குறாங்க. அப்போ எவ்வளோ பாய்ஷன் இருக்கு பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இடங்களில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும் எப்பமோ? ஆமாம், கவனமாக நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வச்சு, ரொம்ப ஓடி ஆடி விளையாட விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக பிள்ளைகளை வச்சுக்கணும். ஏன்னா நாட்கள் எப்படி இருக்கு, பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டும். அருமையான, தீமை செய்ய வந்த ஏசா எப்படி வந்தான்னு தெரியல. தீமை செய்ய வந்தானா, ஆனால் 400 பேர் கூட வந்தானா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அல்லது அவன் 2-3 பேரை கூட்டிகிட்டு என்ன செய்யலாம்? தம்பியை பார்க்கறதுக்கு வரலாம், வரவேற்கிறதுக்கு வரலாம். ஆனால் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரான்? அது நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. யாக்கோபு சும்மா பயந்தான், 400 பேரோட வர்றான்னு உடனே கொஞ்சம் பயந்துட்டான். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு? ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா சொல்லுங்க. யாப்போக்கு நதிக்கரையிலே யாக்கோபு தனித்து நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். இரவு ஜெபம். இந்த 2026 சபையில் இரவு ஜெபம் நடக்க வேண்டும். அல்லேலூயா, நிறைய பேர் கை தட்டுறீங்க. ஆமென், அல்லேலூயா. இரவு ஜெபங்கள் நமக்கு நிறைய மிரக்கல்ஸை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஒரு இரவு ஒரு மனிதனாய் ஹோல் நைட் அவன் பிரேயர் பண்ணான். ஆமென். உங்களுக்கு தேவ தயவு வேணும்னா சில நேரம் நைட்டு பிரேயர் பண்ணணும். ஏன்னா இயேசு தேவ தயவை பெறுவதற்கு மார்க் 6:12 சொல்லுகிறது, லூக்கா 6:12 சொல்லுகிறது, இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தாராம். ஆமென். அப்ப ஜெபம் எதை கொண்டு வருகிறது? சொல்லுங்க வாய் திறந்து. நீ ஜெபமும் பண்ணாம பைபிளும் வாசிக்காம நீ போற இடமெல்லாம் திண்டுகள் போட்டு தான் தொங்கும், பெரிய போட்டு தொங்கும். வாசல் அடைக்கப்படும், வழிகள் அடைக்கப்படும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன வரும்? தேவ தயவு உங்க மேல வரும். தேவ தயவு உங்க மேல வரும்போது நீங்க போற இடமெல்லாம் வாசல் திறக்கும். ஹல்லேலூயா. இந்த 2026 எல்லா வாலிபர்களும், அதுக்கு தான் இன்னைக்கு வாலிபர் கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டம். ஹல்லேலூயா, ஆமென். எந்த வாலிபனும் மிஸ் பண்ணிடக்கூடாது, வாலிப பிள்ளையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த வருடத்தில், புதிய வருடத்தில் நீங்க போறதற்காக ஆமென் ரொம்ப ஆயத்தங்கள் குறைவா இருந்தாலும் கூட்டம் நமக்கு ரொம்ப அற்புதமானதாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. தேவ தயவினால் நீ நிரம்பும் போது நீங்க எங்க போனாலும் அந்த தேவ தயவு உங்களோடு கூட வரும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஏசா யாக்கோபை பார்த்த உடனே அவன் மேல இருந்த கசப்பெல்லாம் மாறிட்டு, ஆமென், அவன் மேல இருந்த கோபமெல்லாம் ஆறிட்டு, உடனே ஓடி போய் என்ன செய்தான்? யாக்கோபை கட்டிப்பிடித்து முத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தயவு தான் இந்த வேலையை செய்ய வைத்தது. ஆமென். கவனிங்க, தேவ தயவு அவன் மேல வருவதற்கு யாக்கோபு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இரவு முழுவதும் ஜெபித்தான். அல்லேலூயா, ஆமென். அதனால நம்முடைய பாத்திரம் எதெல்லாம் நிரம்பணும்னு சொன்னேன்? தெய்வீக தேவனுடைய அன்பினாலே நிரம்பினவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கணும். வம்பு பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது. அன்புல நிரம்பி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அப்புறம் தேவனுடைய கிருபையினால நிரம்பி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென்.
அப்புறம் சொல்லுங்க, தேவனுடைய இரக்கம். இரக்கத்துல நிரம்பி நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, the kind of God. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு அதுதான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமா தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்பொழுது ஆமென், தேவ தயவு யாக்கோபின் மேல வந்து ஏசாவினுடைய மனசு மாறிடுச்சு. ஆமா, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு ஆண்டவருடைய தயவு மட்டும் இல்ல, மனுஷருடைய தயவு நமக்கு வேணும். அதனாலதான் இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. நீங்க வேலை செய்றீங்க, அந்த கம்பெனி மேனேஜருடைய தயவு உங்களுக்கு வேணும், சூப்பர்வைசருடைய தயவு வேணும். ஆமென். ஆமென். நம்ம எந்த தொழில் செய்யறோமோ அதுல நமக்கு தேவனுடைய தயவு வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஐந்தாவது என்ன தெரியுமா? மன்னிப்பு உள்ள இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது? மன்னிப்பு. இந்த உலகத்தில் பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? மன்னிப்பு தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும். ஏன் நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும்? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். அவர் மன்னிச்சதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால நாமும் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்கிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள், கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னித்தார். மன்னிப்பை பெற்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இந்த வசனம் கூட உங்களுக்கு மனப்பாடமா தெரியல, எப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, ஆமென், மன்னித்து, நமக்கு மன்னித்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து, நமக்கு மன்னித்து, நம்முடைய எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவர். அப்ப நம்ம எதற்கு நன்றி சொல்லணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி சொல்லணும். அந்த பாத்திரத்திற்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பை பெற்றவர்கள் தான் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். யார் மன்னிப்பை பெற முடியும்? அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் மன்னிப்புக்குரிய கிரயத்தை இயேசு செலுத்திட்டாரு. சிலுவையிலே இயேசு என்ன செஞ்சிட்டாரு? கிரயத்தை செலுத்தினதுனால நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆறாவதாக, ஆமென், அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் இருக்கக்கூடியது அவருடைய காருண்யம். ஆமென். சங்கீதம் 18:35 தாவீது சொல்றான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நீங்க பெரியவன் ஆகணுமா? ஆசீர்வாதமா வாழணுமா? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? வேலை செய்த நீங்க வேலை வாங்கணுமா? வேலை பெற்றுக்கொண்ட நீங்க வேலை கொடுக்கணுமா? அப்படின்னா
அவருடைய ஜென்டில்னஸ், காருண்யம் உங்களுக்கு வேண்டும். தாவீதுக்குள்ள அந்த காருண்யம் இருந்ததுனால தான் அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறினான். உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தருடைய காருண்யம் தேவை. ஆமென். அந்த காருண்யம் நம்மை பெரியவர்களாக்கும். அந்த காருண்யத்தினால் நீங்க நிரம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரும். இன்னைக்கு நிறைய பேர் அதை விரும்புறது இல்ல. நேரத்தை எல்லாம் வேஸ்ட் அடிக்கிறாங்க. நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு கடைசியில அடுத்தவனை காட்டிலும் லோயஸ்டா தான் இருக்காங்க. உலகம் அவனுடைய நண்பனை காட்டிலும் குறைவா இருக்கிறான். அவனுடைய நண்பன் காரிய சித்தியா இருந்து அவன் சொந்த வீடு கட்டி வீடு மேல வீடு கட்டி போயிடுறான். ஆனா இவன் இன்னும் அப்படிதான் இருக்கிறான். காரணம் என்னன்னா அந்த காருண்யத்தை தேடுறது இல்லை. தாவீது உயர்ந்ததுக்கு காரணம் அவன் படிப்பா இல்ல அவங்க அப்பா அம்மா பேக்ரவுண்டா? ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா அம்மா மற்ற எல்லாரையும் படிக்க வச்சுட்டு அவனை மட்டும் ஆடுமைக்கு அனுப்பிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்றான், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. அவங்க மனுஷனை உயர்த்துறது என்னது? ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் இருக்கிறது தேவனுடைய நன்மை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நன்மை. அருமையானவர்களே, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். எந்த வரமும் எல்லாம் எங்க இருந்து வருகிறது? அப்ப தேவனுடைய நன்மை எல்லாம் எங்க இருக்கிறது? உங்க வாழ்க்கையின் உயர்வுக்கு, உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு இந்த ரட்சிப்பின் பாத்திரத்துல தேவனுடைய நன்மை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7 காரியத்தை அந்த அனுபவத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தாவீது என்ன சொன்னா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை அது வெறுமையாக அல்ல, அது நிரம்பின பாத்திரமாக. அல்லேலூயா. வெறுமையான பாத்திரமாக அல்ல. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த 7 காரியங்களால் நிரம்பின பாத்திரமாய், ஆமென், நீங்க ஆண்டவர் சமூகத்திலே வரும்போது, ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எப்படி தொழுது கொள்ளுவேன்? என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிரம்பி இருக்கணும். எதனால நிரம்பணும்? ஒரு 7 காரியத்தை சொன்னேன். தேவனுடைய அன்பினாலே நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய தயவினாலே நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய மன்னிப்பினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அந்த அனுபவத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும் போது தேவன் ஒரு உயர்வை நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ண ஆகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ண ஆகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம்.